ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம நாக விலாக்ஸோட தேர்ட் வீக். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேப்டனோட பாட்டு அதையும் தவிர்த்து இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துல உள்ள புக் ஃபெஸ்டிவலுக்கு தான். நண்பா இங்கே டான்ஸ் நடக்குது, வா போய் அதை பார்த்துட்டு அப்புறம் உள்ள போவோம். ஏய் வாங்க கேமராமேன், ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நின்னீங்கன்னா அப்படி வாங்க, அப்படியே முன்னாடி சுத்தி எல்லாத்தையும் எடுங்க, நாங்க ஜாலி பண்ணுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் நடந்துருக்கு. நாளையோட நம்ம முடியுது. அதனால மிஸ் பண்ணிட்டு தான் நினைச்சோம். எப்படி வந்து கொஞ்சம் லேட்டா வந்து நிறைய பாத்துக்கலாம். வந்து இதை நல்லா பொறுமையா உட்காந்து பார்ப்போம். வாங்க, நான் எடுத்து நம்ம அங்க போலாம். ஆமா, புத்தகத்துக்குள்ள 3 வருஷம். ஆமா, 2 வருஷம் நடத்துற போற நான் வரலடா, இப்பதான் வரேன். ஆமா, நீங்க பாத்துக்கிட்டு இதுதான் புக் ஃபெஸ்டிவலோட என்ட்ரி. இது உள்ள போனா நம்ம புக்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் பாக்கலாம். ஏய், இது ஜி தமிழ் விஜய் டிவி. விஜய் டிவி இது ஆரம்பிச்சு அன்னைக்கு வந்திருக்காரு இவரு. கோபினா நம்ம இவங்கள தெரியாம யாருக்குமே இருக்காது. நாட்டுப்புற கலைஞர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி எங்க ஊருக்கு தான் வந்திருக்காங்க பாட. இவங்க இது முன்னாடி வந்தாங்கடா, அதான் முடிஞ்சு போச்சு. பட்டிமன்றத்துல உள்ளவங்க பேச்சாளர், திறமையானவரு. இவங்க நம்ம யாருன்னு தெரியல. இவங்க டைரக்டரா கிருஷ்ணகுமார் டைரக்டர் போட்டிருக்காங்க. தெரியல, இவர் படம் எதுவும் பார்த்தது இல்ல, பார்த்தா சொல்லுவேன். இரு நம்ம முன்னாள் இவரு சட்டமன்ற உறுப்பினர் நாகப்பட்டினம் இவருதான். இப்ப இவருதான் நினைக்கிறேன். உள்ள போலாமா? பர்மிஷன் வாங்கிட்டேனா? உள்ள போலாம். இந்து தமிழ் திசை, இதுக்கு என்னடா அர்த்தம்? அதெல்லாம் நமக்கு தெரியாது. வேணாம், கிழக்கு பதிப்பகம் என்னன்னா நிறைய இருக்கு. கிழக்கு பதிப்பகம் அப்படின்னா சவுத் பிரிண்டர். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நம்மள்ட்ட வாங்க காசு இல்ல, அடிச்சு கத்து போறாங்க மக்களை. காசு இல்ல போங்க, இதை பார்க்கதான் வந்து நம்ம கடைசி நாளா இருக்கேன்னு பாக்கலான்னு வந்தோம். பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் கேசட் இருக்கு. புக்கா இப்ப நம்ம எழுதுற புக்கெல்லாம் நம்ம காமிக் பண்றது தெரியல, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி காமிக் பண்ணலாம் கொடுக்கணும்னா காமிக் இல்ல டிராயிங் பண்றது தானே. காமிக்ஸ் டோரிமான் காமிக்கிறாங்க. டோரிமான் நாளைக்கு தான் லாஸ்ட். நாளைக்குல டேட் போய் 26 நாளைக்கு தானே. இன்னைக்கு 25. நாளெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு. நாளெல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க நம்ம இந்தியா மேப்பு பாத்தீங்கன்னா நம்ம மினி இந்தியா இங்கதான் இருக்கு. எங்கடா இருக்கிற பண்ற மாதிரி மக்கள் இப்ப நம்ம போய் அவங்கள்ட்ட பேசுவான். ஏன்னா எல்லாம் பிஸியா இருக்காங்க. நம்ம எதுவும் வாங்க போறது இல்லை, சும்மா தான் பார்க்கதான் வந்திருக்கோம். நம்ம போய் கேட்டோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வரும். அதனால கொஞ்சம் வாங்க, சுத்தி மட்டும் நம்ம ஃபுல்லா விசிட்டா பண்ணணும். நீ நான் கோபிநாத் புக்கு எழுதின புக்குடா தெரியுது. நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? புக்கு அப்படின்னு சொல்லிக்கதான் செய்யலாம். ஆனா எவனும் அந்த இதை எடுத்து படிக்க மாட்டேன். படிக்கிறோம்னு நினைச்சா படிக்கலாம். இங்க வாப்பா பொன்னியின் செல்வன் இங்க தோருக்கு பேரு பொன்னியின் செல்வன். இதை கேட்டு பண்ண நாளைக்கு வந்து வாங்கலாம்டா. பொன்னியின் செல்வன் இந்த கதையெல்லாம் படிக்க சூப்பரா இருக்கும். எங்கடா அது பெண்ணே அடிமையானால், அந்த கதை நல்லா இருக்கேன் படிக்க. இன்ட்ரெஸ்டா இருக்கும். பெரியார் படிக்கிறாங்க. நெஞ்சுக்கு நீதி, அது எனக்கு தஞ்சாவூர்ல பேச்சு போட்டி கட்டுரை போட்டிக்கு கொடுத்தாங்க. சின்னோண்டா நெஞ்சுக்கு நீதி புக்கு.
எதுக்கோ கொடுத்தாங்க, அதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கு, எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம இருக்கு. அங்க பாரு இங்கரா ஹாரி பாட்டரு. மாப்பிள்ள காசு இல்ல மாப்பிள்ள கேப்பா. ஹாரி பாட்டர் எவ்வளோண்ணா? இது பார்த்து படமா பார்த்தாச்சு இல்ல படிக்கிற மாதிரி தானே இருக்கும். எவ்வளவு இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்ட்டேவா? மொத்தம் 9 இருக்கா? மொத்தம் 9 இருக்கா? ஆமாமா, 9 தானே இருக்கு. அதுதான் நம்ம கணக்கு. இது நம்ம கணித மேத ராமானுஜம். ஐயோ மலாலா விசேஷம் இவரை வச்சு இங்கிலீஷ் இதை வச்சு தயாரிக்கிறாங்க. இது மகாத்மா காந்தி, இவங்க 2 பேரை வச்சுதான் எடுக்கிறாங்க. இதுக்குன்னு தனியா மதியம் ஒரு பீரியட் இது பண்ணாங்க. எங்க புக் எழுதுனா எடுத்துப்பீங்களா? பதிப்பகத்தார் இருக்காங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம இப்ப எந்த ஊர்ல சாங்னா இப்ப அவேர்னஸ் சாங் தான். ட்ரக்ஸ் கொடுங்க, நம்ம துளிர்ல எல்லாம் போடலாம். எழுதிருக்கோம், ஆனா நிறைய இதழ்கள் இருக்கு, போடுவாங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டேலண்ட்டை இப்ப நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இவ்வளவு நாள் சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் ஒரு கரெக்டான டைம் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நமக்கு நிறைய வருது ஆஃபர்ஸ், எல்லாமே காம்படிட்டிவ் எல்லாமே இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். மக்களே நமக்கே தப்பு கொடுக்குறாரு. இருமாப்பிள்ள நான் எடுத்து போய் எங்க போய் இது கேஜிஎஃப் போட்டு தப்புடு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ எடுக்க போறோம். வாங்க, நீங்க வந்து என்னது எப்படி என்னன்னு கேட்போம். ஒரு ஆள் இருக்காப்ல, வாங்க கேட்போம். சீக்கிரம் இன்னைக்கு என்ன நாள் ப்ரோ? என்ன ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ இதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது? எல்லாரும் வேணா ப்ரோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அதெல்லாம் வெக்கமா இருக்கு ப்ரோ. ஐயோ கேமரா கொஞ்சம் முடிக்கிறாங்க. ஓகேவா, யோசிக்கிறாங்க. அதனால நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்பதான் மக்களே நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. நல்லா நம்மளும் வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. சப்போர்ட் பண்ணணும். தம்பி நீங்க இந்த பையனை இங்க பாத்துருக்கேன்டா. என்ன வருது தம்பி உனக்கு? இந்த ஊர் தானா? எங்க வீடு? சாலமன் தோட்டமா? ஓகேடா ஓகேடா. நாங்க விளையாட இருந்திருக்கீங்களா? சும்மாவா? டெய்லி வருவீங்களா? ஜாலியா இருக்கும். நேமு என்ன படிக்கிறீங்க? நீ என்ன படிக்கிற? 8ஆ? தம்பி யூடியூப் செல்லா இருக்கா வீட்டுல? ஓகே, நாகை விலாக்ஸ் சொல்லுங்க. நாகை விலாக்ஸ் டைப் பண்ண தெரியலனாலும் அந்த மைக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை தொட்டி சொல்லிடுங்க. நாகை விலாக்ஸ்னா நம்மளோட வந்துடும். நாளைக்கு நீங்க எல்லாம் வந்துருவீங்க. ஓகேவா, நாளைக்கு எல்லாம் தெரிவிங்க. எல்லாம் சேர்ந்து கேமராக்கு பாய் கட்டுங்க. சப்போர்ட் தான் நாகை விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். எல்லாம் நல்லா படிங்க. ஓகேவா, சூப்பர். படிப்பு ஓட்டுற என்னைக்கு படிப்பு ஓட்டுற நீங்க தரமா ஒரு சைடு இருந்தா படிப்பு ஒரு சைடு இருக்குங்க. ஓகேவா, 2 3 பேருங்க. நல்லா பாய்.